ரேபீஸ் இன்று நாட்டையே நடுநடுங்க வைத்திருக்கும் ஒரு கொடூர நோய். வெளிச்சத்தை பார்த்து பயம், குளிர் தாங்காத தேகம், தண்ணீர் குடித்தாலும் தலையை ஆட்டி வினோத செயல், மிரட்சியான பார்வை, அழுகை, அலறல், இப்படி ஒரு நாயின் குணாதிசயங்கள் மனிதனுக்குள் தோற்றுவித்து உயிரையே பறித்து விடுகிறது ரேபீஸ். நான்கு வயது சிறுமி முதல் 60 வயது முதியவர் வரை ஒருவரையும் விடாமல் துரத்தி துரத்தி கடிக்கும் நாய்களால் சமூகமே இப்படி ஒரு துயரத்தை சந்திக்கும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. சேலத்தில் தறித்தொழிலாளி நாய் கடித்து உயிரிழப்பு. சாதாரண நாய்க்கடிதானே என அலட்சியமாக இருந்ததால் இவர் தற்போது ரேபீஸ் நோயால் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவியிருக்கிறார். நாய்க்கு உண்டான அறிகுறி எல்லாமே வந்துச்சுங்க. என்னைக்கு வந்துச்சு? நேத்தியில இருந்து. நேத்து தண்ணி குடிச்ச உடனே நாய் எப்படி தலையை துளுக்கிட்டு பண்ணும் பாத்தீங்களா, அது மாதிரியே பண்ணாரு. தண்ணி ஒரு முழுங்கு ஒரு சொட்டு கூட உள்ள போல, அந்த மாதிரி அறிகுறி பண்ணாரு. தண்ணி குளிர் காத்தே படக்கூடாது, அந்த சில்லு காத்து, நம்ம வண்டியிலேயே வர முடியல. அவரார வெளிச்சத்தை பார்த்து பயப்படுறாரு. அப்படியே ஒரே இருட்டு ரூம்லயே இருக்கணும், ஒரு கொஞ்சம் கூட காத்தே அசையக்கூடாதுங்கிறார். சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் பகுதி இளவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி 43 வயதான இவர் தறித்தொழில் செய்து வந்திருக்கிறார். இவரது வீட்டில் வளர்த்த நாய் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வெறி பிடித்ததை போல சாலையில் செல்பவர்களை விரட்டியிருக்கிறது. அதில் ஒருவரை கடித்தும் உள்ளது. மற்றொருவரை கடிக்க முயன்றபோது நாயை கட்டுப்படுத்த முயன்றிருக்கிறார் குப்புசாமி. ஆனால் அந்த நாய் அவரையும் கடித்திருக்கிறது. மேலும் குப்புசாமியின் மகனையும் அந்த நாய் பதம் பார்த்து விட்டது. ஆனால் நாய் கடித்த நபரும் குப்புசாமியின் மகனும் மருத்துவமனைக்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குப்புசாமி மட்டும் நான் வளர்த்த நாய் கடித்து எனக்கு என்ன ஆகப் போகிறது என அசால்ட்டாக இருந்திருக்கிறார். அதுதான் அவருக்கு பெரிய ஆபத்தை விளைவித்துள்ளது. சமீப நாட்களாக குப்புசாமி தண்ணீர் குடிக்க முடியாமலும் நாய் போல் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டும் வந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது குடும்பத்தினர் உடனே தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை மேற்கொண்ட போது குப்புசாமிக்கு ரேபீஸ் நோய் பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பின்னர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட குப்புசாமி மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ரேபீஸ் நோய் பாதிப்பு மூளை வரைக்கும் சென்றதை உறுதி செய்தனர். இதனால் காப்பாற்றுவது மிகவும் சிரமம் என கைவிரித்த நிலையில் குப்புசாமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இறப்பதற்கு முன் நாயைப் போல தண்ணீர் குடித்து தலையை ஆட்டுவது, வெளிச்சத்தை பார்த்து அலறுவது, நாயைப் போல குறைப்பது போன்ற பல்வேறு வினோத செயல்களை செய்ததாக சொல்லப்படுகிறது. அப்புறம் சொன்ன உடனே அவரு நாய் ஏதாவது கடிச்சான்னு அவரே கேட்டாரு. ஆமாங்க சார், 3 மாசத்துக்கு முன்னாடி கடிச்சு அவர் ஊசி போடாம விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னோம். ஊசி போடலை அப்படின்னு உடனே வேற ஒரு டாக்டருக்கு கன்சல்ட் பண்ணாரு. அவர் பண்ண உடனே இது ரேபீஸ் தான், நீங்கள் உடனடியாக சிகிச்சை கூட்டிகிட்டு போயிருங்க, இங்கே அந்த வைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே நாங்கள் சிகிச்சை கூப்பிட்டு வந்துட்டோம். நேற்று இங்கே பார்த்தோம். இங்கே இருக்கிற டாக்டருமே என்ன சொன்னாருன்னா, மூளையை பாதிச்சு பிடிச்சுமா, 90% பாதிச்சு பிடிச்சி, ஒரு 10% தான் பாதிக்காமல் இருக்குது. இது ஒன்றும் எங்களால் பண்ண முடியாது, பார்க்கலாமா, 2 நாள் தான், அவருக்கு கெடுவே 2 நாள் தான் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு மதியானம் 1 மணிக்கு காலாயிட்டார். வீட்டில் வளர்த்த நாய் கடித்து சேலத்தில் குப்புசாமியின் உயிர் பறிபோனதைப் போல சென்னையில் கருணாகரனின் உயிரும் காவு வாங்கப்பட்டிருக்கிறது. ஆம், சென்னை ஜாஃபர்கான் பேட்டையைச் சேர்ந்தவர் கருணாகரன். 55 வயதாகும் இவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வலது கால் தொடை பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். இதனால் அவ்வப்போது சமையல் வேலைக்கு மட்டும் சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று பிற்பகல் 3 மணி அளவில் சமையல் வேலைக்கு சென்று வீடு திரும்பியிருக்கிறார். அப்போது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பூங்குடி என்பவர் வளர்த்து வந்த பிட்புல் ரக நாய் கருணாகரனை கடித்திருக்கிறது. அதிலும் ஏற்கனவே காயம் பட்ட வலது கால் தொடையிலும் ஆணுறுப்பிலும் வளைத்து வளைத்து கடித்திருக்கிறது.
இதில் கருணாகரன் சம்பவ இடத்திலேயே பலியாகியிருக்கிறார். இதனை கண்ட நாயின் உரிமையாளர் பூங்கொடி நாயை பிடித்து இழுத்தபோது அவரையும் கடித்திருக்கிறது. இதையடுத்து வெறிபிடித்த அந்த பிட்புல் நாயை மாநகராட்சி ஊழியர்கள் கடுமையாக சிரமப்பட்டு பிடித்துச் சென்றனர். இவங்க வீட்டில் பூங்கொடி அவ பேரு. அவ ஒரு நாய், காட்டு நாயை வளர்க்குறா. ஏற்கனவே அவங்க பையன், பெரிய பையனை ஒன்று கடிச்சுது, ரெண்டாவது அவங்க அக்கா பையனை கடிச்சுது. எல்லாரையும் கடித்த உடனே நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா மேலே எகிரி ஒரே அமக்கலம் பண்ணிச்சு. அப்போவே எங்கள் அம்மா சொல்லிச்சு உடம்பு சரியில்லாது, அம்மாவுக்கு கேன்சரு. அப்புறம் எங்கள் அம்மா சொல்லிச்சு, ஒழுங்காக நாயை எடுத்துமே விட்டுடு, இது ஏதாவது யாரையாவது கடிச்சுதானே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிச்சு. நான் அப்போ கூட சொன்னேன். எங்கள் பொண்ணு சொல்லிச்சு, மாமா எங்கேயும் போவாத. இல்லை நான் எங்கேயும் போகலடா, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்டான்ட்டு போனான். அந்த ஐயோ இது இவன் பாத்ரூம் போயிட்டு வரதுங்காட்டி இது கத்த வேணாம். என்னக்கா ஏங்கா கத்துறேன் நாய் கடி கூடியாதுறான்னு. இவன் என்ன பண்ணிக்கிறான், போ உள்ளே போ அப்படின்னு தட்டினான். அப்படியே பிடிச்சிச்சிங்கய்யா, கொட்டி உயிர் நாடியை பிடிச்சி கடிச்சு அந்த விதையை எடுத்து அங்கேயே அந்த ஸ்பாட்லேயே அங்கேயே காலி, உயிர் இல்லை, அங்கேயே செத்துட்டான். இப்படி நாய்க்கடியால் உயிரிழப்பது இது ஒன்றும் புதிதல்ல. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் டெல்லியைச் சேர்ந்த பிட்டு என்கிற 6 வயது சிறுமி திருநாய் கடித்து ரேபீஸ் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி பலியானார். இதேபோல் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கபடி வீரர் பிரிஜேஷ் சோலங்கியும் குட்டி நாயை காப்பாற்ற போய் கடி வாங்கி ரேபீஸ் பாதிப்பால் கொடூரமாக மரணமடைந்தார். அது மட்டுமின்றி நாடு முழுவதும் பல இடங்களில் சாலையில் செல்பவர்களை தெருநாய்கள் விரட்டி விரட்டி கடிக்கும் செய்திகளை பார்த்து கொண்டுதான் வருகிறோம். தினமும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள அனைத்து கார்ப்பரேஷன் அலுவலகங்களிலும் தெருநாய்களை விஷ ஊசி போட்டு கருணை கொலை செய்ய வேண்டும், நாய்களை கண்காணாத இடத்தில் பிடித்துச் சென்று விட வேண்டும், இந்த நாட்டுக்கு நாய் தேவையா என பல கதறல் குரலோடு பொதுமக்கள் முறையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, என் பையனை பாருங்க, என் பையனை நாய் கடிச்சு கணத்து தோண்டிட்டு இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, அப்ப பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஒண்ணுச்சுன்னா யாரு பாப்பா? பெற்றவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளைய பத்தி. சும்மா போட்டு நாயை வளர்க்கணும்னா நீங்க உங்க பாட்டு வீடை கட்டுங்க, வீடை கட்டி நல்ல சூப்பரா காம்பவுண்ட் சோற போட்டு உள்ள அவ்வளவு தெரு நாய் எல்லாத்தையும் போட்டு உள்ள வளைங்க, சோற போடுங்க. பேசுறதுக்கு முன்னாடி நல்லா பேசிக்கலாம். பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா நம்ம நெஞ்சு தாங்காது. அதன் தொடர்ச்சியாக தலைநகரில் சுற்றித் திரியக்கூடிய தெருநாய்களை காப்பகத்தில் அடைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இது நாடு முழுவதும் உள்ள பெட் லவர்ஸ் இடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து பல தன்னார்வலர்களும் பிரபலங்களும் வாயில்லா ஜீவன்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தனர். தெருநாய் பிரச்சனை மிகப்பெரிய சமூக பிரச்சனையாகவே உருமாறிவிட்டது. ஆனால் அதுவும் ஒரு உயிர்தான் என்ற எண்ணம் தோன்றினாலும் நாய்கள் கடிப்பதால் ஏற்படும் ரேபீஸ் நோய் உயிரையே எடுக்கிறது என்பதுதான் இங்கே அச்சம் தரும் விஷயம். இதனால் நாய் கடித்தால் அதை அலட்சியமாக விடாமல் உடனே மருத்துவமனைக்கு சென்று தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.